இருக்க மீனாவை கட்டாயப்படுத்தி வெளியில இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்த முத்துவுக்கு கோவம் வருது. அதுக்கு மீனா ஒரு பதில கொடுக்கறாங்க. காலையிலையும் இதை கேட்ட விஜயா வந்து ஆடி போய் தான் நிக்கிறாங்க. தான் பேசின பேச்சுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிற நிலைமையில எங்க விஜயா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, நைட்டு வந்துட்டு உடம்பு முடியலன்னு ரூம்ல போய் படுத்திருக்க மீனாவை அங்க வந்து மனோஜ் ரோஹினி 2 பேருமே பேச அங்கிருந்து விஜயா கையை பிடிச்சு வெளியில இழுத்து தள்ள இதை முத்து பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் நாங்க 2 பேரும் ரூம்ல தான் படுப்போம்னு சொல்லி அங்கதான் போய் படுக்கிறாங்க. காலையில கிளம்பி லேட்டா வர மீனா கிட்ட எல்லாருக்கும் சமைக்கணும், நீ இப்படி படுத்து தூங்குறே நினைச்சு இங்க வந்து பயங்கரமான ஒரு கோவப்பட மீனா கிட்ட. அப்ப வர்றாங்க முத்துவும் வந்துட்டு, இனிமே மீனா எங்க 2 பேருக்காக மட்டும்தான் சமைப்பா, உங்களுக்கு தேவைன்னா இனிமே நீங்களே சமைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல இங்க ரோஹிணியும் மனோஜும் வர, இங்க பாரு உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு நீ வாங்கி அந்த கூட சமைச்சு கொடுப்பா, அதை தான் நீ சாப்பிடணும், தேவையில்லாம ஏன் பொண்டாட்டி மீனா கிட்ட நீ ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காத, இதுதான் கடைசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மனோஜ் வாய பொழுது ரோஹிணியை பார்க்க ரோஹிணி சொல்றாங்க, இனிமே ஆன்டிக்கு தேவையானதையும் மனோஜுக்கு தேவையானதையும் நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அங்க இருக்கிற மனோஜ் சொல்றாங்க விஜய கிட்ட, என்னையோட ஒரு வாரம் முடியுதுமா, நான் இனிமே ரூம்ல தான் படுப்போம் நாங்க 2 பேரும், இனிமே முத்துவும் மீனாவும் வெளியில படுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த இங்க உடனே மீனா சொல்றாங்க, அங்க நின்றுகிட்டு இருந்தவங்க விஜயாவை பார்த்து கேட்குறாங்க, அத்தை ஒரு நாளும் நான் ரூம் வேணும்னு கேட்டதில் ரூம் இல்லாமல் என்னால் தூங்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னதும் கிடையாது. இப்போ யாரு அவங்க வாயால் ரூம் வேணும் ரூம் இல்லாமல் தூங்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு நீங்களே கேட்டுக்கிட்டீங்கல்ல. நேற்று என்கிட்ட நீங்கள் கீழ்த்தரமான ஒரு பேச்சை பேசுனீங்களே, அதே பேச்சை இப்போ உங்கள் பையன் மனோஜிட்ட பேசுங்க அப்படின்னு மீனா கேட்க, இங்கே விஜய் வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமாக மீனாவை பேசின வார்த்தை நினச்சி இங்கே வந்துட்டு வெட்கி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ மனோஜ் தான் தன்னுடைய வாயால் ரூம் இல்லை, ரூம் இல்லாமல் என்னால் தூங்கவும் முடியல அப்படின்ற அந்த வார்த்தையை விட்டுருக்காங்க. தன்னுடைய பையன் மனோஜ் கிட்ட அந்த வார்த்தையை கேட்கவும் முடியாம இப்போ மீனா கிட்ட வந்துட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கிற விதமா விஜயா கிட்ட, உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்குல்ல யாரால ரூம் இல்லாம தூங்க முடியாதுன்னு, இனிமே என்கிட்ட அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக எங்க விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு அசிங்கம் ஆயிடுது. இதுக்கு மேல மீனா கிட்ட வாயை கொடுத்து பேச முடியாம நின்றுகிட்டு இருக்க எங்க முத்துவும் வந்துட்டு அதிரடியான பதில கொடுத்துட்டு போறாங்க. இனிமே எதுவா இருந்தாலும் உன் பொண்டாட்டி தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இங்க மீனாவை கூட்டிட்டு உள்ள போக அண்ணாமலை விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க, விஜயாவோட கீழ்த்தரமான பேச்சை நினைச்சு.